நமக்கு பொங்கல் இப்ப வரும்னு தெரியும், தீபாவளி எப்ப வரும்னு தெரியும், நியூ இயர் இப்ப வரும்னு தெரியும், திருவள்ளுவர்னா யாருன்னு தெரியும், திருக்குறள்னா என்னன்னு தெரியும். ஆனா திருவள்ளுவரோட தினம் எப்படி சொல்லிட்டு தெரியுமா? ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. மதம், மொழி, நாடு இதெல்லாம் கடந்து உலக மனிதர்களுக்கு எல்லாம் பொதுவான நூல் திருக்குறள். உலக புகழ்பெற்ற நூலை எழுதியவர் திருவள்ளுவர். அவரை போற்றக்கூடிய விதமான தை 2ஆம் நாள் ஜனவரி 15 அல்லது 16 திருவள்ளுவர் தினமா கருதப்படுது. அந்த நாளை நம்ம திருவள்ளுவர் தினம் சொல்லி நம்ம கொண்டாடுறோம். இந்நாள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு குறளாச்சும் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா இதுல நிறைய உணரக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு. ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்குது. இதை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க எப்படி நம்ம சாமி நம்ம ஃபீல் பண்ணி சீக்கிரமோ, ஒரு கவிதையை ஃபீல் பண்ணி சீக்கிரமோ, அதே மாதிரி திருக்குறளையும் அவ்வளோ ஃபீல் பண்ணலாம், அவ்வளோ உணரலாம், அவ்வளோ விஷயத்த திருவள்ளுவர் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மாபெரும் மகான போற்றக்கூடிய விதமான நம்ம திருவள்ளுவர் தினம் கொண்டாடுகிறோம்.